இதில் தமாஷான காரியம் என்னென்னா, பல நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவரே நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா, நம்முடைய வாக்குத்தத்தங்களை மறந்துட்டீங்களா என்று ஆண்டவரை பார்த்து கேட்குறோம். ஆனால் இந்த மறதி பிரச்சனை ஆண்டவருக்கு இல்லை, நமக்கு தான் இருக்குது. என்னங்க, இந்த மறதி பிரச்சனை ஆண்டவருக்கு இல்லை, உங்களுக்கும் எனக்கு தான் மறதி பிரச்சனை இருக்குது. அதனால் ஆண்டவரை பார்த்துட்டு மறந்துட்டீங்களான்னு என்று கேட்பது நியாயமான கேள்வி இல்லை. நம்மை பார்த்து ஆண்டவர் யார் என்று மறந்துட்டியான்னு நம்மளையே நாம் கேட்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வறண்ட காலங்கள் வழியாக கடந்து செல்லும் பொழுது நம்மை நாம் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய தேவன் யார் என்று நான் மறந்து விட்டேனா? என்னுடைய தேவன் எவ்வளோ பெரியவர் என்று நான் மறந்து விட்டேனா? என்னுடைய தேவனுடைய கரம் குறுகவில்லை என்பதை நான் மறந்து விட்டேனா? என்னுடைய தேவனால் எல்லாவற்றும் கூடும் என்பதை நான் மறந்து விட்டேனா என்று நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நாம் பேச வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஆசாப் இதை தான் செய்தான். குழப்பத்தின் மத்தியில், ஏமாற்றத்தின் மத்தியில், அவனுக்கு காரியங்கள் கைகூடி வராத நேரத்தில் அவன் ஆண்டவரிடத்தில் புலம்பி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு நிறுத்தி அவன் சொல்றான், இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம். ஏன், நான் இதுவரைக்கும் என் பிரச்சனையை மிகுதிப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் மிகுதிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தேவன் யார் என்பதை நான் மறந்து விட்டேன், அவருடைய செயல்களை மறந்து விட்டேன். ஆனால் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, கடந்த நாட்களில் தேவன் செய்ததை நான் நினைவு கூற போறேன். கடந்த நாட்கள் தேவன் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நான் நினைவு கூற போறேன். அதை யோசிக்க யோசிக்க, அதை சிந்திக்க சிந்திக்க என்னுடைய இருதயம் தைரியப்படுத்தப்படும். ஏனென்றால் நேற்றுக்கு செய்ய வல்லவராய் இருந்தார் என்றால் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவர், நாளைக்கும் அவர் செய்ய வல்லவர். நேற்றைக்கு என்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருந்தார் என்றால் நாளைக்கும் என்னை விடுவிக்க தேவன் நிச்சயம் வல்லவர் என்பது அவன் ஜெப நேரத்திலே ஆண்டவரிடத்தில் அவன் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவனை அவன் தேற்றிக் கொண்டான். ஐயா, இது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை.